மாதிரி மனம் நிறைவாக இருக்குது. அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து வசூலையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே தேவையாக இருக்குது. படம் நல்ல படமாக இருக்குது, ஒரு அருமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அது வசூலையும் ஈட்டும்போது தான் நிறைய முதலீட்டாளர்கள் இங்கே வருவாங்க, இந்த மாதிரியான கதைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்புவாங்க. இல்லைனா மீண்டும் அத்தி பூத்தது போல், குறிஞ்சி மலர் வந்தது போல் அங்கொன்று இங்கொன்னா அபிபி வந்துட்டு போயிடும். மீண்டும் அதே இறைச்சல், அதே வன்முறையை கொண்டாடக்கூடிய அல்லது நாமும் நாளைக்கு வன்முறையாளனாக மாறக்கூடிய ஒரு சூழல் காத்துக்கிட்டு இருக்கு. அதற்காகவே நாம் அபிபியை பார்ப்போம். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் சாம்சியஸ்க்கு அப்புறம் அன்பு நண்பன் மசூர் எழுதியிருக்காரு இந்த படத்தில். அவர் எப்போது எங்கள் அண்ணன் எழுதியிருக்காரு யுகபாரதியன்னா. பாடினவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஐ ஹேவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன்னு. நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ட்ரூ ஷேட். அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு, என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு, மேம் நான் இந்த மூவி பார்த்தேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பையனுடைய உங்கள் பொண்ணை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம். இந்த மாதிரி அந்த இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில் வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்குறதோட நிறுத்தாமல் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு ஃப்ரெஷராக என்னை பார்க்காம லைக் சில டவுட்ஸ்லாம் கேட்டால் அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்த ஏடிஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் ஸ்டேஜ்னால என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஆனந்தம் நடம்பீடு, ஹர்காரா, கொட்டுக்காளி, தெய்வம் மச்சான், அதியமான மாலமரம், அயலி, பிரின்சஸ். லிஸ்ட்டு பெருசாக போகுது. எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. ஃபிலிம்ஸ் வரும்போது கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த வகையில் இந்த நாகபந்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது, அந்த விஷுவல் கிராண்டியர் இருக்கிற படம். நாகபந்தம் டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலில் எல்லா அறையும் ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் ஒரு அறை ஓப்பன் பண்ண முடியல. இந்த நாகபந்தம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மேபி இந்த ஸ்டோரி தெரியாது, ஆனால் சம் ட்ரெஷர், அந்த பிரம்ம கமலாங்கிறது ஃபேமஸான ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இது சொல்லியிருக்காங்க. தானு சார் சொன்ன மாதிரி எனக்கும் தெரிஞ்சு இது வரைக்கும் நாகபந்தம், நான் வெள்ளிக்கிழமை ரதம், தெலுங்கில் நான் விஜயசாந்தியோட ஒர்க் பண்ணும்போது ஒரு 11 வயசு ஒரு பொண்ணு ஒரு பிஸியாக டாப் ஹீரோயினாக இருக்காங்க, டேட்டே இல்லை. ஒரு ஈவினிங் 6 to 9 ஏவிஎம்க்கு கால் ஷீட்டு கொடுத்தோம். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாகபாம்பு, நாகபந்தம், நாகா வந்து எல்லா படமும் ஹிட்டும். கண்டிப்பாக இந்த படம்
பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அபிஷேக்கு வந்து ஏன்னா இப்போ விஷுவல் கிராண்டியர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹீரோ ஹீரோயின். இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. அதாவது நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய 2 தலைங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஒன்று தானு சார், இன்னொன்று ஏம் ரத்னம் சார். அவங்க அற்புதமான ஒரு வரலாறு சொல்லிட்டாங்க. தானு சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் நாகம், அதாவது சிவன் மேலே இருக்கிறது அந்த நாகம். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அபிஷேக் நாமா சார் வந்து அவர் யாருன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வெறும் டைரக்டர் அல்ல. அவர் சினிமாவுக்கு வந்து 2016 நினைக்கிறேன் வந்தது, ஆர் மேபி அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். ஹிந்தி படங்கள், தெலுங்கு படம், நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த படம் ஏன் ஓடிச்சு, ஏன் ஓடலை, அந்த பெரிய அனுபவம் வந்து அபிஷேக் சார்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவர் ப்ரொடியூசராக மாறுறாரு, படங்களை தயாரிக்கிறார். ஃபைனலாக இப்போது டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இத்தனை வருஷம் இவ்வளோ அனுபவம் தான் இந்த படம். எத்தனையோ படங்களை பார்த்துருக்காங்க, எத்தனையோ படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் டைரக்ட் பண்ணுறதுனால தான் இந்த கிளாஸ். எப்போவுமே நம்ம ஒரு செய்யும் போது ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோ விராட் சார் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும்ல எவ்வளோ கஷ்டம். தான் நான் சொன்னேன் பக்கத்துலேன்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக என்றைக்குமே வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து வீண் பண்ணதே இல்லை அந்த கஷ்டம். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் கிரேட் சக்ஸஸ். சிம்ப்ளி ஃபேண்டாஸ்டிக், ஷோஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் மியூஸ் பியூட்டிஃபுல் நபா நட்டேஷ். எக்ஸலன்ட். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஜான் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். AM Ratnam sir and Damu sir, thank you so much. Ungaloda blessings is very important for us. முதல்சாரி தமிழ் மக்கள் முன்னாடி, தமிழ் ப்ரெஸ் முன்னாடி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மை தமிழ் இஸ் broken, but I'll try. நாகபந்தம் this July theaters release ஆகுது. நாகபந்தம் is not any other film. நம்மோட Sanatana Dharma, our historical events, blended in beautiful action, thriller, adventure, drama. உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு நான் நினச்சேன். Our team, Abhishek sir, direction, our producers, Nishita and Kishore, beautiful cast, our hero, Virat, Ajay sir, John, ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காரு. So I hope you all will come and watch in the theaters. வருவீங்களா? தியேட்டர்ஸ் ட்ரெய்லர் பிடிக்குதா? பிடிச்சிருக்குதா? Yeah, thank you so much. படம் ஆல்ரெடி போன ஈவெண்ட்டில் பேசின விஷயந்தான். என்னென்னா இன்றைக்கி மியூசிக்கல் லான்ச் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபைனலாக இன்றைக்கி பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயால் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபிலிம் அண்ட் ஒரு டென்ஸான தீம் அண்ட் அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபர்ஸ்ட் தயா சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோடு சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், MD பல்லவி அண்ட் மதுச்சேம் பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் தயால் சார் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. இந்த படத்தோட எடிட்டர் பூபதி அவரும் சரி ரொம்ப இந்த படத்துக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு.
அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாள் சார் எனக்கு வந்து நம்ம நிறையா வந்து படித்து நான் வந்து வி சேகர் சார் வந்து ஒரு மினிமலான ஒரு படம் எடுப்பார். கேஎஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப ஷெடியூலாக கரெக்டாக பிளான் பண்ணி எடுப்பார். மணிவண்ணன் சாரோட அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒர்க்காக பண்ணும்போது வேறு படங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிரம்மாண்டம் நம்ம ஒர்க் பண்ணும்போதே நம்மளுக்கு இது வேணும், இது தேவைப்படுதுன்னு. இந்த மினிமலில் ஒரு மேஜிக் எப்படி பண்ண முடியுங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ வந்து அவரோட அந்த மினிமல் மேஜிக் வந்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த இயக்குநர்கள்லாம் பேசுகிறோம், மணிவண்ணன் சார் இதெல்லாமே கிட்டத்தட்ட அந்த சீனியாரிட்டிக்காக கிடையாது. நான் சொல்கிறது வந்து அந்த இயக்குனராக அந்த பார்வையை சொல்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி ஒரு 50 படம் 100 படம், ராமநாதன் சார் 100 படம் பண்ணார்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் கன்னடத்தில் 20 முடிஞ்சு போச்சு, தமிழில் 100 படம் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோட கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோடய காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போகும், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ சார் யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மனோ திரைப்படத்தினுடைய பாடலாசிரியர் கோடீஸ்வரன். கௌதம் சாரும் பாடல் எழுதியிருக்காரு. நான் ஒரு பாடல் தான் எழுதியிருக்கேன், மீதி பாடல் அவர் எழுதியிருக்காரு. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த சதாசிவ ஜெயராம் சார், மியூசிக் டைரக்டர், அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. அப்புறம் டைரக்டர் சார், துர்கா பிரசாத் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் அண்ணன் மூலமாக அந்த வாய்ப்பு கிடச்சிது, அவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கிற மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் நாங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறைவனோட கருணையால் இந்த திரைப்படம் நல்லா வெற்றி பெற நம்புகிறோம். 2வது வாரமும் தொடர்ந்து திரும்ப இந்த படம் ஓடிட்டுருக்கு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும், டைரக்ஷனுக்கும், ஜாக்வர் சாருக்கும், விஜய் செல்வன் எல்லோருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த துர்கா பிரசாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த படம் வந்து எனக்கு 40வது படம். இப்போ சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவங்க மேலே படம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்த படத்துலையும் நான் புக் ஆகிருக்கேன். டைரக்டர் துர்கா பிரசாத் சார் சொல்லியிருக்காரு. எனக்கும் விஜய் செல்வனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ துர்கா பிரசாந்த் சார், நன்றி. படம் நன்றாக சிறப்பாக வர, வெற்றி பெற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த மூவி பாருங்க. பிகாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் கிடையாது, இல்லை ஃபோனில் பார்க்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. நல்லா இருக்கோ இல்லையோ அது வேறு. At least to say it is good or bad, just watch the movie once. Any movie, support the movies, so that only because of the theaters, cinema can sustain in all the industries. Thank you. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சதில் பெருமைப்படுகிறேன். அரவிந்த் சார் வந்து தமிழ் திரை உலக ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுத்து புரட்டி போட்டவர். அப்படி ஒரு ரசிகர் அவருக்கு உண்டு. இன்றைக்கி அவர் வந்திருக்காரு, அவருக்கு உண்மையிலே சந்தோஷம். வாழ்த்துக்கள் அவருக்கு. அமர் செல்வா சார் வந்து சும்மா பேசிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அவர் விஜயோட தாய் மாமா. ஏன்னா
நான் வந்து சட்டமன்ற ரேட்டர்லேருந்து அவங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றி படம் அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்தார், நானும் அதில் நடிச்சிருப்பேன். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நட்பாக இருக்கோம். அதுக்கு செல்வா சார்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். என்னென்ன கஷ்டப்பட்டார் செல்வா சார் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் கூட வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். திட்டு வாங்கியிருப்பார், நல்லது பண்ண எல்லாம் உண்டு. இப்படி ஓகே, ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு முதல்வரை நம்ம நிறுத்திட்டோம். திரையுலகத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோவை கொண்டு நிறுத்தியிருக்கோம். அது நல்லது நடந்துக்கிட்டு இருக்கோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நல்லா நினைப்போம். அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் தொப்பியை கழட்டவே மாட்டேங்கிறார், நமக்கு ஆளே தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி வேறு போட்டிருக்காரு, தெரியல. அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக். நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப சொன்னது தான், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் டைரக்டர் எனக்கு ரொம்ப கால நண்பர், ஒரு நல்ல மனிதர், நல்ல மனம் கொண்ட மனிதர். அதனால் நல்ல படம் நல்லபடியாக ஓடி இருக்கு. இன்றைக்கி ஓடி வெற்றி விழா தானே இது. உண்மையில் இன்னும் நிறையா போகும். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இதே மாதிரி குணமாக எப்பவும் நல்லா இருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் பாட்டு எழுதின அத்தனை பேருக்கும் குறிப்பாக நன்றி சொல்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. ஏன்னா இந்த படம் டார்க் ஜூலை 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணுன்றது, ஏன்னா இது ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான படம். இங்கே இருக்க எல்லாருமே நிறைய பேர் டெபியூட்டன்ஸாக இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஹாரர், சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம் இது. ஸோ இதெல்லாரையும் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இது சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான படம் எங்கள் எல்லாருக்குமே. நிறைய பேரோட கெரியர் இதில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி இதை கவர் பண்ணி இதை வெளியே கொண்டு போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. என்னோடய பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. எனக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து படத்து மூலியமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்துக்கு. எல்லாருமே ஜூலை 3 கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்னு விரும்புகிறோம். எனக்கு பாபு சார், மணிமாறன் சார், இவங்க எல்லாருமே வந்து என்ன மாதிரி ஒரு புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக இப்படி சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். டார்க் இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு முதல் அடி. இந்த படம் மூலமாக தான் நாங்கள் எல்லாருமே சினிமா பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து ரசிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் வச்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலிமாக இருக்கும். மியூசிக்லேயும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, கதைக்களமாகவும் சரி, அண்ட் ட்ரீட்மெண்ட்டாகவும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் மீடியா நண்பர்கள் மூலமாக தான் நிறைய நல்ல படங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருது. இத்தனை வருஷமாக நிறையா படங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆதரவில் நிறைய படங்கள் நல்லா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகி நல்ல ஒரு பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் வரும்னு நம்புகிறோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ. டார்க் வந்து என்னோடய கதை. டார்க்கோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக பேய் படம்னாலே நம்மளுக்கு படத்தை தாண்டி நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பேய் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி எப்பயுமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்பயுமே இருக்கும். ஸோ டார்க் அதுதான், அதுலேருந்து வந்த ஒரு கதை தான் அது. ரெண்டே பேர் தான் இருக்கும், பேய் இருக்குன்னு நம்புகிறவங்க, இல்லைன்னு நம்புகிறவங்க. இந்த இருக்குன்னு நம்புகிறவங்க வந்து இல்லைன்ற ஒரு ஸ்டேஜிலேருந்து தான் இருக்குன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பான். ஸோ அது ஒரு ட்ராவல் ஒன்று நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ராவல் அவனை இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும் லைஃப்பில். அது என்னவாக இருக்கும் அப்படின்ற கொஸ்டனுக்கான ஆன்சர் தான் வந்து டார்க்.